மற்றுமொரு அண்மை செய்தி. திண்டுக்கல் மங்களபுரம் பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்பு இடத்தை திமுக மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்போர் தீக்குளிக்க முயன்றதுடன் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றம் நிலவி வருகிறது. இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள். வணக்கம் அருண். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மங்களபுரம் பகுதி, இந்த பகுதியில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில குடியிருந்து வரக்கூடிய பொதுமக்களை அதிகாரிகள் தற்போது ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றுவதற்காக காவல்துறை உதவியோடு வந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். முறையான அறிவிப்பு எதுவும் கொடுக்கப்படாத நிலையில் அது ஆக்கிரமிப்பு என அகற்றுவதற்கு வந்த காரணம் என்ன என்பதை குறித்து கேள்விகள் எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். வாக்குவாதத்தின் ஒரு பகுதியாக ஒரு குடும்பத்தினர் அங்கே இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து தன் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சிக்கிறார்கள். அப்போது பாதுகாப்பு பணியில இருந்த காவல்துறையினர் அதை பிடுங்கி அதை அப்புறப்படுத்துகிறார்கள். இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பும் பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 80 ஆண்டு காலமாக இந்த மாநகராட்சியிலே வரி, அதாவது வீட்டு வரி, குழாய் வரி, சொத்து வரி மற்றும் பாதாள சாக்கடை வரி என அனைத்து வரிகளுமே கட்டியிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசினுடைய மாநகராட்சி நிர்வாகம் இத்தனை வரிகளையும் ஏற்றுக்கொண்டு தற்போது ஆக்கிரமிப்பு என கூறி அகற்ற வந்திருப்பதுதான் ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது என கூறுகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடிய மக்களாக இருந்து வருகிறார்கள். இவரது அன்றாட நிகழ்விற்கு கூட அன்றைக்கு வேலைக்கு சென்றால் தான் உணவு என்பது ஒரு நிலையான ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மங்களபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியை அகற்றுவதற்காக வந்த அதிகாரிகளை அப்பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். மேலும் காவல்துறையினரும் இதற்கு உடந்தையாக இருந்து அந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படக்கூடிய நிலையில் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று கூர்ந்து 2 துறை, அதாவது மாநகராட்சி நிர்வாகத்தையும் காவல்துறையினரையும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இதற்கான தீர்வுகள் கண்டால் மட்டுமே உரிய விடை கிடைக்கும் என்பதால் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சியானது இந்த மங்களபுரம் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார். Taste the Daily.